வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதி. யார் உண்மை குரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு பேசின பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல மகாவிஷ்ணு இருக்காருல்ல, அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுல. அதை பத்தின விளக்கத்தை தான் நான் தரப்போறேன். அதாவது கண்ணு சரியில்லாம கை ஊனமாக இப்படி ஊனமுற்றோர்களை வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி அவரு பேசியிருக்கிறதா பெரிய கான்ட்ரவர்சி போகுது. அப்படி பிறக்கிறவங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ணதா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சித்தர்களை பத்தியோ ஆன்மீகத்தை பத்தியோ ஞானத்தை பத்தியோ ஒருத்தன் பேசுறானா முதல்ல அதுல டீப்பா போய் படிச்சிருக்கானா அப்படிங்கிற ஒரு அனலிச வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதாவது சித்தர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, கண்ணு குருடோ கால் ஊனமோ கை ஊனமோ பிறக்கிறவங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவம் பண்ணவங்க கிடையாது. அதாவது ஆணும் பெண்ணும் உடலுறவு பண்ணும்போது அவங்களுடைய உடலுக்குள்ள மல துவாரத்துல மலம் தங்கி இருந்தாலோ யூரின் டேங்க்ல யூரின் தங்கி இருந்தாலோ அவங்க வந்து உடலுறவு பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அழகா ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காங்களே தவிர போன ஜென்மத்துல பாவம் பண்ணனாலதான் நீ இப்படி பிறந்தேன்னு அவங்க எழுதி வைக்கல. அதை பத்தி நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கீங்க. எப்படி அப்படி பிறக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மண் எடுக்கிறீங்க. அந்த மண்ணை சிமெண்ட் கலந்து கலவையை கலந்து அதுல வந்து ஒரு விதையை விதைச்சு நீங்க தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கன்னா அந்த விதை எப்படி வளரும்? அதே நல்ல ஒரு செம்மண் இருக்கு. அந்த செம்மண்ல பல உரங்கள் போட்டு அந்த மண்ணை நல்லா சத்து ஊட்டப்பட்டு அதுல கொண்டு போய் ஒரு விதையை விதைக்கிறீங்க. அந்த விதை எப்படி வளரும்? இப்போ இதே கான்செப்ட் தான். ஆணும் பெண்ணும் உடலுறவு பண்ணும்போது அவங்க உடம்பு ரொம்ப கிளீனா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆரோக்கியமாவும் ரொம்ப அறிவுத்திறன் கொண்ட குழந்தை பிறக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது ஏதோ போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படிங்கறதெல்லாம் கப்சா. சரிங்களா? அடுத்து உண்மை குரு அப்படிங்கிறவரு மனிதர்களோட இருக்க மாட்டார். முதல்ல ஆன்மீக வாழ்க்கைனா என்ன, சம்சார வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இதை பயன்படுத்தி தான் பல போலி குருமார்கள் உங்ககிட்ட காசு பறிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பிரம்மம் எப்படி இருக்குன்னா, அதாவது இறைவன் வச்சுக்கோங்க, பிரம்மன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க, அது வந்து நிர்வாணமா இருக்கு, நியூட்ரலா இருக்கு. ஒரு சக்தி இருக்கு, பிரபஞ்ச சக்தி. அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கு. அதுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜியும் கிடையாது. அது நியூட்ரலா ஒரு சக்தியா இருக்கு. அந்த சக்தியை பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியா மாத்திக்கிறத உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? சோ ஒரு மனிதன் நீங்க வந்து நெற்றி போட்டுல தியானம் பண்ணுங்க, இல்ல வாசி யோகம்னு சொல்லுங்க, இல்ல அண்ணாக்கு பயிற்சி பண்ணுங்க. என்ன பயிற்சி, என்னென்னமோ பயிற்சி, கிரியா யோகா, அந்த யோகா, இந்த யோகா, லொட்டு லொசுக்கு என்ன வேணா சொல்லி தராங்கல்ல, அந்த யோகா இந்த யோகா அப்படின்ட்டு எதை வேணா பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த பயிற்சி எல்லாம் பண்ணா அவங்க சொல்ற மாதிரி கோடி ரூபாய் காசு வந்துடும், வீடு கட்டிடுவோம், அப்படி இப்படி இப்படி இதெல்லாம் கப்சா. சரியா? இந்த கப்சாவை சொல்லிதான் உங்ககிட்ட காசை பிடிங்கி கிளாஸ் எடுத்து 15,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய் காசை பிடிங்கி அவங்க முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க. இது வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது, ஜோசியும் இன்னைக்கு அப்படிதான் வியாபாரமாக்கப்பட்டது. சரிங்களா? இப்ப இந்த பிரம்மத்தை நோக்கி நீங்க பயணம் செய்யறீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆகிறதுக்கு நீங்க பயணம் செய்றீங்க. சோ உண்மை குருமார்கள் அதை நோக்கி பயணம் செஞ்சாங்க. எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. காட்டிலேயே ஜீவசமாதி ஆகிட்டாங்க. காட்டிலேயே இருந்துகிட்டாங்க. 18 சித்தர்கள் எங்கேயாவது மனிதர்களோட தொடர்பு கொண்டாங்களா? இல்ல முக்கியமான சில மகான்கள் மனிதர்களோட இந்த மாதிரி உட்காந்து நிறைய கருத்துக்கள் பேசிட்டு இருந்தாங்களா? ரமண மகரிஷி ஆகட்டும், சேஷாத்ரி சாமி ஆகட்டும், பிளஸ் வந்து நம்ம ஷீரடி சாய்பாபா ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதாவது பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுலதான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாரு அப்படின்னு காட்டுவாங்களே தவிர அந்த 21 வயசுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாருன்னு யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. அது பிறந்ததை காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அற்புதம் பண்ணதை காட்டியிருப்பாங்க. அந்த இடைப்பட்ட அந்த வாலிப வயசுல அவர் என்ன பண்ணாருன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த நிர்வாணம் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை தேடி போய் அது மூலியமா சில எனர்ஜிஸ் கிடைச்சது. இப்ப நம்ம
உண்மை குருமார்கள் எல்லாருமே மனிதர்களோட கனெக்ட் வச்சுக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க ரொம்ப கொடூரமா சித்திரவாதைக்கு ஆளாயிருக்காங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து சிலுவையில ஆணியில அடிச்சிட்டோம். அடுத்து வந்து ரமண மகரிஷிக்கு கேன்சர் வந்துச்சு. ஷீரடி சாய்பாபாவுக்கு கேன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? இப்படி மூட்டை சாமின்னு சொல்லக்கூடியவருக்கு கேன்சர் வந்துச்சு. இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஒரு கோமணம் தான், அவ்வளவுதான். அந்த கோமணத்தை தவிர அவங்க கிட்ட வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க எது மேலேயும் ஆசைப்படல. நிர்வாணத்தை நோக்கி, பிரம்மத்தை நோக்கி அவங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க எது மேலேயும் ஆசைப்படல. ஆனா இந்த போலி குருமார்கள் இந்த மேலோட்டமா நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு சில தியான பயிற்சிகளும் சில யோகாசும் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதாவது காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கன்றாவி பேரோ எனர்ஜி வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்கள பாக்குறவங்க எல்லாம் அவங்கள பார்த்தாலே அவங்க கிட்ட ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நிம்மதிய அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது, உதாரணத்துக்கு நீங்க ஒரு 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 12 நாள் ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டுமே நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, 12வது நாளுக்கு மேல உங்களை யார் பார்த்தாலும் உங்ககிட்ட தன் குறைகளையும் தன் கஷ்டத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க சின்னதா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூட அவங்களுக்கு பெரிய ரிலீஃபா தெரியும். அந்த ரிலீஃப தான் இவங்க எல்லாம் காசாக்குறாங்க. உண்மை குருமார்கள் ஏன் சம்சார பந்தத்தில் உள்ள மனிதர்களை சந்திக்க மாட்டாங்க அப்படின்னா, சம்சார பந்தத்தில் உள்ள மனிதர்களை சந்திச்சா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க இவங்க கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டு. ஆனா இவங்க அந்த கர்ம பந்தத்துல மாட்டிட்டு மறுபடியும் சம்சார பந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய உண்மை குருமார்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் மனித நடமாட்டமே இல்லாம அடர்ந்த காட்டுக்குள்ள பயணம் செஞ்சுட்டாங்க சித்தர்கள் எல்லாம். ஓகேங்களா? புரியுதா? அதே மாதிரி சம்சார பந்தத்துல இருக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல சண்டை இருக்கும், உங்க வீட்டுல கடன் இருக்கும், உங்க வீட்டுல துன்பம் இருக்கும், உங்க வீட்டுல நல்ல லக்ஸரி கார் இருக்கும், நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல ஹாப்பியஸ்ட் லைஃபா இருக்கும், நல்ல சந்தோஷமான லைஃப். இது இரண்டும் கலந்ததுதான் சம்சார பந்தம். இதுல இருக்கிறீங்களா? இதுலயே இருந்துக்குங்க. பிரம்ம நிலையை நோக்கி நீங்க பயணம் செய்யறீங்கன்னு வச்சுங்க. அதாவது ஆன்மீகத்தை நோக்கி, அது எந்த மதத்தோட ஆன்மீகம் நோக்கி நீங்க டீப்பா பயணம் செஞ்சீங்கன்னா, கார்ல டயர் தானா கழண்டுட்டு ஓடுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கணவன், மனைவி, வீடு, வாசல், வண்டி, வாகனம், காசு, பணம், இது எல்லாமே தனியா அப்பா, அம்மா, சொத்து, இது எல்லாமே தனியா கழண்டுகிட்டு ஓடிட்டு உங்களை தனிமரமா நிக்க வைக்கும். ஏன்னா நீங்க தனியா ஏகாந்தமா ஆனந்தமா இருக்கக்கூடிய பிரம்ம நிலையை நோக்கி பயணம் செய்யும் போது இது எல்லாமே கழண்டுட்டு ஓடிடும். சரிங்களா? சோ ஒண்ணு போனா முழுசா இந்த பக்கம் போங்க. இல்லையா எந்த கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதை நான் சமாளிச்சு நான் நல்லபடியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க சம்சார பந்தத்துல வாழுங்க. ரெண்டும் கட்டானா இருக்காதீங்க. இந்த மாதிரியான டுபாக்கூருங்க சொல்ற விஷயத்த கேட்டுட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்ணி 15,000 25,000 கொடுத்து அவங்கள கோடீஸ்வரங்களை ஆக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 1 hour அந்த நிம்மதியை எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துல மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் துயர்களும் ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ஓடுவீங்க. இந்த மாதிரிதான் நிறைய போலி குருமார்கள் இருக்காங்க. சோ இந்த குருடா பிறக்கிறதும் ஊனமுற்றோரா பிறக்கிறதும் இதெல்லாம் வந்து போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் கிடையாது. இங்க பாவ புண்ணியம்னு எதுவுமே கிடையாது. உங்க உடம்புக்குள்ளேயே பாவ புண்ணியம் இருக்கு. அது எப்படின்னா என்னமோ நீங்க செஞ்ச எங்கேயோ ஒரு இடத்துல நரகத்துல வந்து தண்டனை கொடுக்குறாங்க பாவத்துக்கு, புண்ணியத்துக்கு வந்து சொர்க்கம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. சித்தர்களுடைய ஓலைச்சுவடிகளை டீப்பா உள்ள போய் படிங்க. அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இந்த இடது மூக்கு இருக்குல்ல, இதுக்கு பேரு சந்திரக்கலை அப்படின்னு பேரு. இந்த இடது மூக்குல என்னென்ன மூச்சு வழியா உள்வாங்குறீங்களோ அது அத்தனையுமே வந்து கர்மா. ஓகேங்களா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு நல்ல நிகழ்வுகளை பாக்குறீங்க, நல்ல நிகழ்ச்சிகளை பாக்குறீங்க, அதெல்லாம் இடது மூக்கு வழியே நீங்க உள்வாங்குறீங்க. இந்த சுவாசம் ஓடும். இப்படி வச்சு இப்படி மூச்சு வெளியே தள்ளினீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் சுவாசம் ஓடும். அப்ப இடது மூக்கு வழியா சுவாசம் ஓடும் போது நல்ல நிகழ்வுகளையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் நல்ல விஷயங்களையும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சில தவறுகளும் செஞ்சிருப்பீங்க. தவறுன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே நியூட்ரல் தான். சமுதாயத்தால் சில தவறுன்னு சொல்றாங்கல்ல, அந்த தவறுகளும் இந்த இடது மூக்கு வழியா வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகேங்களா?
அப்ப அதை எப்படி நீங்க எரிச்சு சாம்பலாக்கணும்னா, நெருப்புல எது போட்டாலும் எரிஞ்சு சாம்பலாயிரும். அதாவது புண்ணியத்தை போட்டாலும் எரிஞ்சு சாம்பலாயிரும், பாவத்தை போட்டாலும் எரிஞ்சு சாம்பலாயிரும். அதுக்குதான் வலது மூக்கு. இந்த வலது மூக்கை சித்தர்கள் சூரிய கலை அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வலது பக்கம் படுத்து இடது கைய தலைக்கு வச்சுக்கிட்டு இடது பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா உங்களுக்கு வலது சுவாசம் ஓடும். இப்ப வலது சுவாசம் ஓடும் போது சூரிய கலை சூடு நெருப்பு ஓடும். அப்ப நெருப்பு ஓடும் போது உங்களுக்கு இந்த சமுதாயத்தால் பாவம்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, பாவம் இதெல்லாம் பாவம் சொல்றாங்கல்ல, அதை இந்த சூரிய கலையை ஓட்டி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். பாவம் எல்லாம் பினிஷ் ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு பாவம் வேணுமோ புண்ணியம் வேணுமோ எது வேணுமோ வலது கையை தலைக்கு வச்சு இடது சரம் ஓட்டி நீங்க இதுல நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். இங்கதான் இருக்கு. அததான் புத்தர் மூச்சை கவனி அப்படின்னு சொன்னாரு. இப்ப சமீபமா நம்ம செல்வராகவன் கூட மூச்சை கவனிக்கதான் புத்தர் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மூச்சோட ரகசியமே இதுதான். இவ்வளவுதான் சிம்பிளா. இதுதான் ஞானம். சரிங்களா? ஞானம்ங்கிறது தப்பு ரைட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது ஞானம். தப்பு ரைட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது மனிதர்களோட இந்த இந்த பூமி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு சமம். ஓகேங்களா? ஞானங்கிறது இதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே ரைட் இல்லை அப்படிங்கிற கரூர் பக்கத்துல சதாசுக பிரம்மேந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஜீவசமாதி இருக்கு. அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிற ஸ்டோரி எடுத்து பாருங்க. அவர் பிரம்ம ரூபத்திலேயே இருந்தாரு. கை வெட்டிப்பட்ட நிலையிலயும் அவர் ஏகாந்தமா போயிட்டு இருந்தாரு. எங்க போனாலுமே அப்படியே ஏகாந்தமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா, துன்பம் வந்தாலும் ஹாப்பி வந்தாலும் அப்படியே ஒரு பாட்டுக்கு நிர்வாணமா அம்மனமா போயிட்டே இருப்பாரு. அதுக்கு பேர்தாங்க ஞானம். இதுக்கு போய் 15,000 ரூபாய் கட்டி கிளாஸ் சேர்ந்து அதை பண்ணி இதை பண்ணி அவங்களுக்கு பெரிய பில்டப், கண்ணாடி, காரு, மைக்கு, சொல்லவே முடியலைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க. பாவம் பண்ணனால நீங்க இப்படி பிறக்கல. உங்க ஆத்தாப்பன் உடல் உறவு பண்ணும்போது ஒழுங்கா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பண்ணியிருந்தா நீங்க நல்லா தான் பிறந்திருப்பீங்க. சரிங்களா? அவங்க சரிவர மலதுவாரத்தையும் யூரின் டேங்கையும் கிளீன் பண்ணாதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு உறுப்பு பாதிச்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பாவம் பண்ணனால இப்படி நீங்க பிறக்கல. இப்படி நீங்க பிறக்கிறதுக்கு, பாவம் பண்ணா இப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இதை முதல்ல நல்லா மைண்ட்ல ஏத்திக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்தை வச்சு நிறைய பேர் இன்னைக்கு அது ஒரு வியாபாரம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தை வச்சு வியாபாரமாக்குறவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் இந்த சூழ்நிலை வரும். அதே மாதிரி ஜோதிடம்ங்கிறது எதிர்காலத்தை ப்ரிடிக்ட் பண்றது இல்ல, ஒரு சரியான வழியை காட்டுறது. சரியான வழியை காட்டுறதுன்னா இந்த வழியில போனீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத அது ஏதோ ஒரு மாதிரியான கால்குலேஷன் வச்சு காட்டுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோதிடத்தை ஒரு தொழிலா எடுத்து செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம்னு ஒண்ணு இருக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம்னு ஒண்ணு இருக்கும், உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த காணிக்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க. அநியாயமா 5,000 ஃபீஸ் வாங்குறது, 10,000 ஃபீஸ் வாங்குறது, இதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை பாதிக்கும். ஜோதிடர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது பேராசைப்படாம ஜோதிடத்தை நேசிச்சு வந்தவங்களுக்கு நல்ல விதமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆதி.